நீ வேணா போய் சாப்பிடு மஞ்சு. இரு, நான் போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏ மஞ்சு, நான் சொன்னா கேளு. அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இங்கேயே 2 பேரும் சாப்பிடலாம், சரியா? மஞ்சு, கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். ரிஷி இருக்காரா? 1 மினிட் சார். உட்காருங்க சார், நான் சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். கேளுங்க. அன்பரசிக்கு யாரால ஆபத்துன்னு கஸ்தூரி சொல்ல மாட்டேங்கிறா. அதே சமயத்துல அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால மீறவும் முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா அன்பரசிக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே தீர்வு ரிஷி தான். ஓகே சார். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வருவாரு. ஹலோ சார், வெல்கம். சாரி சார், நான் ஜோயல், ரிஷியோட கசன். சார், உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. நாங்க கன்வெர்ட்டட். ஐ வாண்ட் டு மீட் ரிஷி. வாங்க சார், உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. சரி. வாங்க. வணக்கம். உள்ள போ. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காரு. சந்திரசேகர் சார் இல்ல? ஏதோ வேலையா வெளியில போயிருக்கான், வந்துருவான். சரி சரி. இங்க காணோம். டேய் விஸ்வா, உண்மையை சொல்லு. நீ பந்தக்கால் நடுறதுக்கா வந்த? அன்பரசிய பாக்குறதுக்கு தானே வந்த? அதான உண்மை அண்ணே. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பெரிய பூகம்பம் மட்டும் வெடிக்க போகுதுன்னு தெரியுது. என்ன பண்ணி வைக்க போறியோ? ஏண்டி, இந்த நேரத்துல உன் புருஷன் எங்கடி போனாரு? எனக்கு என்னமா தெரியும்? அவர் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாரு? கார் சத்தம் கேக்குது. சந்திரா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி. அவர் வந்துட்டார் போல இருக்கு. ஆமாமா.
சாமிஜி வாங்க சாமி வாங்க. வாங்க சாமி வாங்க. என்ன அதிசயம், சாமிஜி எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க? நல்ல விஷயம் தானே அத்தை. அப்படி இவர் இருக்கும்போதே நம்ம பந்தக்கால நட்டுறலாமே. ம். அம்மா, இவரு பெரிய சாமியாரு. ஓ ம். என்னது, எல்லாரும் வந்துட்டாங்களே, இப்ப எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போறது? ம், எல்லாரும் கூட்டமா வர இருக்காங்க. ம், சாமிஜி வந்திருக்காரு, அன்பு கிட்ட போய் சொல்லுவோம். ப்ளீஸ் சிட் சார். தேங்க்ஸ். உட்காருங்க சார். ஆ சார். சார். ஆ என்னாச்சு சார்? சாரி சார், என் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். அது விஷயமா நான் ஏற்கனவே ரிஷிகிட்ட பேசிட்டேன். ம். அதுதான் சார், அவரை மீட் பண்ணணும். சார் ரொம்ப சாரி சார். ரிஷி ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பா கனடா போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆயிடும் சார். 1 வீக் ஆகுமா? சார் ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த டைம்ல ஒரு ரூம்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். உங்க லக்கு, அவர் ஃபோன் எடுத்தாருன்னா நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஆ ம். என் அன்பு, நம்ம வீட்டுக்கு சாமிஜி வந்திருக்காரு. எந்த சுவாமிஜி? அது அன்னைக்கு மண்டபத்துக்கு கூட வந்தாரே, அந்த சாமிஜி. நீ வா, அவர்கிட்ட உங்க அப்பாவை பத்தி கேட்டு பார்க்கலாம். வா அன்பு, போலாம் வா. ம். என்ன, வா. சாமி, அனன்யாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. ஏய், இப்ப இவ எதுக்கு நீங்க வந்தா?
நீங்க பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. ஏய், இப்ப இவ எதுக்கு நீங்க வந்தா? சாமி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க குடும்பமே இன்னும் பெரிய அளவுல தலையெடுக்க போகுது. என்னங்க கேட்டீங்களா? அதுக்கு காரணமா உங்க மருமக தான் இருக்க போறா. அது உறுதி. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, நான் போய் அனன்யாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத கூட்டிட்டு வந்துடுறேன். சாரி சார், ரிஷி அவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே இப்படிதான் சார். ஒர்க்குன்னு வந்துட்டா போன்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரு. அவரை இப்போ காண்டாக்ட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம். நீங்க அவர் வர வரைக்கும் வேணா வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா சொல்லணும்னா என்கிட்ட கூட சொல்லுங்க. நானும் ஒரு ப்ரொஃபஷனல் டிடெக்டிவ் தான் சார். சார், ட்ரஸ்ட் மீ சார். நீங்க சொல்ல போற எந்த விஷயமும் ஏன் மூலமா வெளியில போகவே போகாது. சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரிஷிய எனக்கு நல்லா தெரியும். பை த பை, அவர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அதோட இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். சில எத்திக்ஸ் எனக்கு இடைஞ்சலா இருக்கு சார். சார், அதனால என்ன சார்? எங்க ப்ரொஃபஷனல்ல கிளையண்டோட ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ சார். எப்படியும் ரிஷி எனக்கு கால் பண்ணுவார் சார். அப்போ நீங்க வந்துட்டு போன விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். மேபி ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிட்டா உடனே ரிட்டர்ன் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சார், கொஞ்சம் மறக்காம அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே, வரேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. அனன்யா, என்ன அனன்யா, இன்னுமா நீ ரெடி ஆகல? எவ்வளவு நேரம் மேக்கப் போடுவ? கீழே பத்மா வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. பத்மா ஆண்டி வந்துட்டாங்களாமா? அப்போ விஸ்வாவும் வந்துட்டார்ல? வந்துட்டாரு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வருவாருல்ல, அவரும் வந்திருக்காரு. ஒன்னையும் விஸ்வாவையும் ஒன்னும் ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அட போமா, அவரு காலெல்லாம் என்னால விழுந்துட்டு இருக்க முடியாது. அவரை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அவர் ஆளும் மூஞ்சியும். ஏய், பத்மா அவர்கிட்ட பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீ வரலன்னு வெச்சுக்கோ, அப்புறம் பத்மா தப்பா எடுத்துப்பாங்க. அதுக்காகவாவது நீ வரணும். சரி சரி, வந்து தொலைறேன். சரி, நானும் விஸ்வாவும் ஒன்னாதானே ஆசீர்வாதம் வாங்குவோம்? ஆமா. சரி, அந்த பட்டிக்காட்டுக்காரி வந்திருக்கால? ஐயோ, ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏன் அவளையே கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரை நான் நிஜத்துல சொந்தமாக்கிக்க போறேன்ல. அத பார்த்து அவ எவ்ளோ வெந்து நொந்து போறான்னு என் கண்ணால நான் பார்த்து ரசிக்கணுமா? அதுக்குதான் கேட்டேன். நல்லா ரசிப்ப. எப்படி இருக்கு? இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க. இத பாரு, இனிமே கல்யாணம் வரைக்கும்
அவளை பத்தி நினைக்காம உன் வாழ்க்கையில நடக்கிற இந்த முக்கியமான நிகழ்வை ஒரு நிமிஷம் விடாம என்ஜாய் பண்ணு. மா அதெல்லாம் ஓகேமா. அவளை வெறுப்பேத்துறது தாமா எனக்கு இருக்கிற உச்சபட்ச சந்தோஷமே. ஏண்டி ஏன் நீ இந்த செயினை போட்டிருக்க? ஏன்? உனக்கு நான் எவ்வளவு ஜுவல்ஸ் கொடுத்தேன், அதை போட்டுக்காம இதை போய் போட்டிருக்க? வா போய் இதை மாத்திக்கலாம். சரி ஓகேமா. பத்மா மேடம் வேணும்னே நீ இருக்கன்னு தான் பேசுறாங்க அன்பு. மஞ்சு, இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். சரி அமைதியா இரு, அப்பா பத்தி மட்டும் கேட்டுட்டு போயிடலாம். சாமிஜி, அன்பரசிய நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா, இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல பாரு. அன்பு போ அன்பு, இதுதான் டைம். நீ இப்போ உங்க அப்பாவை பத்தி அவர்கிட்ட கேட்டுரு. அன்பரசி, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. பாருங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணட்டும் பத்மா. ரெண்டு பேரும் அந்த பிரபஞ்ச ஆற்றலோட அருளால சந்தோஷமா நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்.
சுவாமிஜி